வணக்கம் மக்களே. அளவியல் 2Dல உள்ள பார்ட் 23 வினாவும் பார்க்க போறோம். ரெக்டாங்குலர் பாத், அதாவது செவ்வக பாதை தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல செவ்வக பாதைக்கான ஃபார்முலா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போயிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செவ்வக வடிவிலான ஒரு கட்டிடம் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் அந்த செவ்வக வடிவிலான கட்டிடம். சரிங்களா, சரி இருக்கட்டும். இந்த கட்டிடத்தை சுற்றி ஒரு காம்பவுண்ட் ஒன்ன கட்டுறாங்க. சரிங்களா, சரி இதுதான் அந்த கட்டிடத்தை சுற்றிய காம்பவுண்ட். இதுவும் எப்படி இருக்கு? செவ்வக வடிவத்துல தான் இருக்கு. சரிங்களா, அப்போ கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கட்டிடத்திற்கும் அந்த கட்டிடத்தை சுற்றி கட்டப்பட்ட அந்த காம்பவுண்ட் சுவருக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியின் பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கும். சரிங்களா, அப்போ நல்ல கவனிங்க. இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு, அதாவது நார்மலாவே செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலானதுங்க L into B இல்லையா? சரி இருக்கட்டும். இப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த செவ்வகத்தினுடைய நீளம், அதாவது லென்த் ஸ்மால் l அப்படின்னு நம்மளோட புரிதலுக்கான நான் வச்சுக்கிறேன். சரிங்களா, சரி இருக்கட்டும். இந்த பிரெத், அதாவது இந்த அகலத்தை ஸ்மால் b அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரி இருக்கட்டும். வெளியில இருக்கக்கூடிய செவ்வகத்தினுடைய லென்த்தை நம்மளோட புரிதலுக்காண்டி பிக் L. சரிங்களா, அதான் பிரெத்த என்னவா வச்சுக்கிறேன்? பெரிய பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா, அப்போ இந்த பாதையினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பெரிய செவ்வகத்தினுடைய பரப்பளவில் இருந்து சின்ன செவ்வகத்தினுடைய பரப்பளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாதை நம்மளுக்கு கழிச்சிருமா? கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, அதுதான் ஃபார்முலா. சரிங்களா, அப்போ இந்த செவ்வக வடிவிலான பாதையினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னா L into B minus L into B. சரிங்களா, இந்த பெரிய செவ்வகத்தின் மேல இந்த சின்ன செவ்வகம் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த பெரிய செவ்வகத்தின் பரப்பளவில் இருந்து சின்ன செவ்வகத்தின் பரப்பளவை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இதற்கு இடைப்பட்ட இந்த பகுதியினுடைய பரப்பளவு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ அதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. சரிங்களா, சரி டைரக்டா ஸ்மால் L ஸ்மால் B பெரிய L பெரிய B கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா, இதே ஒருவேளை கொஞ்சம் கொஸ்டினை டிஃப்ரெண்டா கேட்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விதமாக கேட்கலாம். சரிங்களா, அது எப்படிங்க, எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முதல்ல நான் ஒரு ரெண்டு செவ்வகத்தை வரைஞ்சுக்கிறேங்க. சரிங்களா, சரி இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? அப்பதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் மாடல், இது செகண்ட் மாடல். சரிங்களா, சரி இருக்கட்டும். இந்த முத உள்ளத இது ஒரு செவ்வக வடிவிலான கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். சரிங்களா, என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா இந்த செவ்வக வடிவிலான இந்த கட்டிடத்தினுடைய நீளத்தையும் லென்த்தையும் அகலம் பிரெத்தையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த கட்டிடத்தை நாங்க 3 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம், அதாவது விட்ட அதிகப்படுத்துறோம். 3 சென்டிமீட்டருக்கு இதை நாங்க அகலப்படுத்துறோம். அப்போ அதனுடைய அந்த செவ்வக வடிவிலான அந்த பாதையினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி புரியுதா? என்ன கொடுத்துருவாங்க? இத அகலப்படுத்தக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத நாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை செவ்வக வடிவிலான கட்டிடத்தை 3 மீட்டருக்கு நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண, அதாவது அகலத்தை விரிவுபடுத்தினா, அகலத்தை கூட்டுனா, விட்ட கூட்டுனா இந்த செவ்வக வடிவிலான இந்த பாதையினுடைய பரப்பளவு என்னங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்? இந்த பெரிய எல்லும் பெரிய பியும் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா, அப்போ இந்த பெரிய எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L ஈக்குவல் டு ஸ்மால் எல் பிளஸ் 2 into W. Wனா என்னது? இந்த வித்து. சரிங்களா, வித்து அகலத்தை தான் W அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, ஸ்மால் L பிளஸ் 2 into W. சரிங்களா, சரி பெரிய B கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்மால் b பிளஸ் 2 into W. அதாவது கொஸ்டின்ல என்ன வித்து கொடுத்துருக்காங்களோ, அவங்க எவ்வளவு அகலப்படுத்துறதுக்கான அந்த மதிப்பை கொடுத்துருக்காங்களோ அதை இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய பியும் பெரிய எல்லும் கிடைச்சிடும். சரிங்களா, சரி இருக்கட்டும். இது மொத மெத்தடு. சரி இருக்கட்டும். எப்படி கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு செவ்வக வடிவிலான ஒரு கட்டிடம். சரிங்களா, இந்த செவ்வக வடிவிலான கட்டிடத்தை
ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நாங்க வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க கொஸ்டின்ல. சரிங்களா, ஒரு சென்டிமீட்டருக்கு அதை வெட்டி எடுத்தா என்னமாயிரும், இந்த ப்ளூ கலர்ல முன்ன இருந்த இந்த செவ்வகம் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி மட்டும் தான் கடைசியா இருக்கும் இல்லையா. சரி, அப்போ அந்த வெட்டி எடுத்த அகலம் இது. சரிங்களா, இவ்வளவு அகலத்துக்கு அவங்க வெட்டி எடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 1 சென்டிமீட்டர்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, முதல்ல பெரிய செவ்வகம் கொடுத்துருக்காங்க முதல்ல. சரிங்களா, அப்போ பெரிய செவ்வகத்தினுடைய லென்த்தையும் பிரெத்தையும் முதல்ல கொடுத்துருவாங்க. ஆனா அதை எவ்வளவு வெட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. சின்ன செவ்வகத்தினுடைய லென்த்தையும் பிரெத்தையும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அப்போ ஸ்மால் எல்லையும் ஸ்மால் பியும் நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை ரெண்டத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸ்மால் எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பெரிய எல் மைனஸ் 2 இன்ட்டு டபிள்யூ. டபிள்யூனா என்னது, அந்த வெட்டி எடுக்கப்பட்ட அந்த அகலம் விட்டு. சரிங்களா, இதை கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ ஸ்மால் பி கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பி மைனஸ் 2 இன்ட்டு டபிள்யூ விட்டு. சரிங்களா, அப்போ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கணக்குள்ள போயிருவோமா. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, the length of a building is 40 meter, its breadth is 20 meter, a path of width 1 meter is made all around the building outside, find the area of the path. அதாவது ஒரு கட்டிடத்தின் நீளம் 40 மீட்டர், அதன் அகலம் 20 மீட்டர், கட்டிடத்தை சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பு என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, முதல்ல படமா வரைஞ்சுக்கிடுவோமா. ஒரு கட்டிடம் இருக்குதான். சரிங்களா, இதுதான் அந்த கட்டிடம். சரிங்களா, அந்த கட்டிடத்தினுடைய அகலம் லென்த், சாரிங்க, கட்டிடத்தினுடைய நீளம் லென்த் என்னவாக இருக்குதா, 40 மீட்டராக இருக்குதா. சரி இருக்கட்டும். அதனுடைய அகலம் பிரெத் என்னவாக இருக்குதா, 20 மீட்டராக இருக்குதா. சரிங்களா, அப்போ என்ன பண்றாங்களாம், அந்த கட்டிடத்தை சுற்றி வெளியே 1 மீட்டர் அகலத்திற்கு ஒரு பாதை ஒன்றை அமைக்கிறாங்களாம். சரிங்களா, இந்த கட்டிடத்தை சுற்றி வெளியில 1 மீட்டர் அகலத்திற்கு ஒரு பாதை ஒண்ணு அமைக்கிறாங்களாம். சரிங்களா, இதான் அந்த பாதை, 1 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பாதை. சரிங்களா, அப்போ இந்த பாதையினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா, அப்போ இங்க என்ன கொடுத்துருவாங்க, ஸ்மால் எல்லும் ஸ்மால் பியும் கொடுத்துட்டாங்க. இங்க பெரிய எல்லும் பெரிய பியும் நம்மளுக்கு தெரியல. முதல் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும், அந்த பெரிய எல்லையும் பெரிய பியையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ இங்க ஸ்மால் எல் என்னது 40 மீட்டரு, ஸ்மால் பி என்னது 20 மீட்டரு, அகலம் வித்து என்னது 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெரிய எல் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். சரிங்களா, பெரிய எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, எல் ஈக்குவல் டு ஸ்மால் எல் பிளஸ் 2 இன்ட்டு டபிள்யூ இல்லையா. அப்போ ஸ்மால் எல் என்னது 40 பிளஸ் 2 இன்ட்டு டபிள்யூ என்னதுங்க 1. அப்போ 40 பிளஸ் 2 42 என்பதுதான் பெரிய எல். சரிங்களா, சரி இருக்கட்டும். 42 அதாவது பெரிய பியை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, ஸ்மால் பி பிளஸ் 2 இன்ட்டு டபிள்யூ இல்லையா. ஸ்மால் பி என்னதுங்க 20 பிளஸ் 2 இன்ட்டு டபிள்யூ என்னதுங்க 1. அப்போ 20 பிளஸ் 2 22. அப்போ பெரிய பி இங்க 22. அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பெரிய பியும் தெரிஞ்சிருச்சு, பெரிய எல்லும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கடைசியா கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா, இந்த பாதையினுடைய பரப்பளவு. பாதையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னதுங்க, எல் இன்ட்டு பி மைனஸ் எல் இன்ட்டு பி இல்லையா. சரி இருக்கட்டும். இங்க பெரிய எல் 42 மீட்டரு இன்ட்டு பெரிய பி என்னது 22 மீட்டரு மைனஸ் ஸ்மால் எல் என்னது 40 மீட்டரு இன்ட்டு ஸ்மால் பி, சாரிங்க இது ஸ்மால் பி. சரிங்களா, ஸ்மால் பி என்னது 20 மீட்டரு. அப்போ 42 இன்ட்டு 22 924 மீட்டர். சரிங்களா, மைனஸ் 40 இன்ட்டு 20 800. அப்போ 924 இருந்து 800 கழிச்சோம் அப்படின்னா 124 மீட்டர் ஸ்கொயர். ஏன் பரப்பளவு கண்டுபிடிச்சதுனால யூனிட் மீட்டர் ஸ்கொயர்ல வரும். சரிங்களா, யூனிட் ஸ்கொயர்ல வரும். அப்போ 124 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் சரி என்னுடைய. சரிங்களா, क्वेश्चन புரிஞ்சிருச்சா, அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கேட்டிருக்காங்க, a strip of 4 cm wide is cut and removed from all sides of the rectangular cardboard with the dimension 30 cm and 20 cm. Find the area of the removed portions area of the remaining cardboard. அதாவது 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டர் பரிமாணம் உள்ள ஒரு செவ்வக அட்டையின் பக்க விளிம்பிலிருந்து 4 சென்டிமீட்டர் அகலம் உள்ள பகுதியை வெட்டி
வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அந்த வெட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க, மேலும் அட்டையின் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7th நியூ புக்ல உள்ள ஒரு கேள்வி. சரிங்களா, அதாவது ஒரு கார்ட்போர்டு ஒண்ணு இருக்குதுங்க. சரிங்களா, அந்த கார்ட்போர்டோட லென்த் என்னவாக இருக்குது, 30 சென்டிமீட்டராக இருக்குது. பிரெத் என்னவாக இருக்குது, 20 சென்டிமீட்டராக இருக்குது. சரிங்களா, அதாவது பெரிய எல்லும் பெரிய பி இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கார்ட்போர்ட வேணா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா பாருங்க, இந்த கார்ட்போர்டை என்ன பண்றாங்களா, 4 சென்டிமீட்டருக்கு வெட்டி எடுக்கிறாங்களா. சரிங்களா, 4 சென்டிமீட்டருக்கு என்ன பண்றாங்க, வெட்டி எடுக்கிறாங்க. சரிங்களா, அதாவது என்ன பண்றாங்க, இத 4 சென்டிமீட்டர் அகலத்திற்கு வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா. அப்போ வெட்டப்பட்ட பகுதி, அதாவது விட்டுங்க என்னவாக இருக்குது, 4 சென்டிமீட்டராக இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெட்டப்பட்ட இந்த பகுதியினுடைய பரப்பளவு என்ன மற்றும் மீதி இருக்கக்கூடிய இந்த மீதி என்ன இருக்கும், இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கும். அதாவது சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கும். அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த அட்டையினுடைய பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்வி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி, இது ஃபர்ஸ்ட் கேள்வி, இது செகண்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ரெக்டாங்குலர் பாத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, முதல்ல ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, L இன்டு பி மைனஸ் எல் ஸ்மால் எல் இன்டு ஸ்மால் பி. சரிங்களா, இங்க நம்மளுக்கு வெளிச்செவ்வகத்தினுடைய அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள இருக்கக்கூடிய இந்த செவ்வகத்தினுடைய லென்த்தும் பிரெத்தும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ இந்த ஸ்மால் எல்லையும் ஸ்மால் பியையும் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, பெரிய எல் மைனஸ் 2 இன்டு டபிள்யூ. இதான ஃபார்முலா. சரி, இங்க இருக்கட்டும். அப்போ உங்க பெரிய எல் என்னது 30 சென்டிமீட்டர். அப்போ 30 மைனஸ் 2 இன்டு விட்டுங்க என்னது, அதாவது எவ்வளவு ஹான் வெட்டி எடுத்திருக்காங்க, விட்டு இங்க 4 சென்டிமீட்டர். அப்போ டபிள்யூக்கு பதிலாக 4 போட்டோம் அப்படின்னா 30, சாரிங்க, அப்போ 30 மைனஸ் 2 இன்டு 4 8. அப்போ 30 மைனஸ் 8 22. சரிங்களா, அப்போ ஸ்மால் எல் என்னது 22. பி ஸ்மால் பி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, பெரிய பி மைனஸ் 2 இன்டு டபிள்யூ இல்லையா. அப்போ இங்க பெரிய பி என்னது 20 சென்டிமீட்டர் மைனஸ் 2 இன்ட்டு இங்க விட்டு எவ்வளோ 4 சென்டிமீட்டர். அப்போ 20 மைனஸ் 2 இன்ட்டு 4 எத்தனைங்க 8. அப்போ 20 மைனஸ் 8 12. சரிங்களா, அப்போ எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா, அப்போ பெரிய எல் என்னதுங்க 30 இன்ட்டு பெரிய பி என்னது 20 மைனஸ் ஸ்மால் எல் என்னது 22 இன்ட்டு ஸ்மால் பி என்னது 12. இப்போ 30 இன்ட்டு 20 600 மைனஸ் 22 இன்ட்டு 12 264. அப்போ 600 மைனஸ் 264 336. சரிங்களா, அப்போ இங்க அந்த வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதையினுடைய பரப்பளவு என்னது 336. சரிங்களா, சரி இருக்கட்டும். கடைசியா இன்னொரு கேள்வி என்னது, அந்த வெட்டுனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பரப்பளவு ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா, அதாவது ஏரியாக்கான ஃபார்முலா என்னது L இன்டு பி இல்லையா. சரி, ஸ்மால் எல் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 22 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ 22 இன்ட்டு ஸ்மால் பி 12 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ இன்ட்டு 12 22 இன்ட்டு 12 264. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா, சரி அடுத்த கணக்கு பெறுவோமா. ரொம்ப ஈஸிங்க. அவங்களே உள்செவ்வகம் வெளிச்செவ்வகத்தினுடைய லென்த்தையும் பிரெத்தையும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வேலையே கிடையாது. சரிங்களா, the figure shown in the aerial view of the pathway find the area of the pathway. அதாவது இந்த பாத்வேனுடைய அதாவது பரப்பளவை கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அருகில் உள்ள படம் ஒரு நடைபாதையின் வான்வழி காட்சி எனில் அந்த பாதையின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 7th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா, அதாவது இங்க பெரிய எல் என்னன்னு கொடுத்திருக்காங்க 80 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. பெரிய பி என்னன்னு கொடுத்திருக்காங்க 50 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சின்ன எல் 70 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சின்ன பி என்னன்னு கொடுத்திருக்காங்க 40 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாதையினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப பாதையினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா A ஈக்குவல் டு L இன்ட்டு பி மைனஸ் L இன்ட்டு பி இல்லையா. சரி, இப்ப பெரிய எல் 80 இன்ட்டு பெரிய பி 50 மைனஸ் சின்ன எல் 70 இன்ட்டு சின்ன பி 40. அப்ப 80 இன்ட்டு 50 4000 மைனஸ் 70 இன்ட்டு 40 2800. சரிங்களா, அப்போ 4000 மைனஸ் 2800 1200. சரிங்களா, 1200 மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.